வணக்கம் நண்பர்களே. செல்வ பெருந்தொகை மீது நடவடிக்கை பாய்கிறது. வருமான வரித்துறை அதிரடி முடிவு. வருமான வரித்துறை சோதனை என்று தவறான தகவல் பரப்பிய செல்வ பெருந்தொகை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவிச்சிருக்கு. செல்வ பெருந்தொகை கூறியுள்ள தவறான மற்றும் தவறாக வழிநடத்தக்கூடிய தகவல்கள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக தவறான தகவல்களை பரப்பியது மற்றும் அரசு துறை மீது அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியது ஆகியவற்றிற்காக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல்துறை கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை வருமான வரித்துறை ஆணையர் வி. ரஜிதா வெளியிட்டிருக்க அறிவிப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான செல்வ பெருந்தகை கடந்த 20ஆம் தேதி சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டிருக்க பதிவு ஒன்று வருமான வரித்துறையின் கவனத்திற்கு வந்திருக்கு. அதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் தன்னை தொகுதிக்குள் சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாகவும் தனது அரசியல் பணிகளை செய்வதற்கும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கும் தடையாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதே குற்றச்சாட்டுகளை அவர் அன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மீண்டும் தெரிவித்தார். மேலும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள செல்வ பெருந்தொகையின் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன. இந்த செய்திகள் வருமான வரித்துறையினர் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டன. இதில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மையற்றவை. 20ஆம் தேதி அல்லது அதற்கு சமீபத்திய தேதியிலேயோ செல்வ பெருந்தகைக்கு எதிராக வருமான வரித்துறையினரால் எந்தவித சோதனையோ ஆய்வோ அல்லது அமலாக்க நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுகிறது. மேலும் அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் அந்த வகையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் உட்பட எந்த ஒரு இடமும் வருமான வரித்துறையின் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை. கணக்கில் வராத பணம் கொண்டு செல்வ பெருந்தொகைக்கு கிடைத்த குறிப்பிட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூரின் சில பகுதிகளில் வருமான வரித்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட வரம்பிற்குட்பட்ட சரிபார்ப்பு பணிகள் முறையாக அதிகாரிகளுடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்பட்டன. இதற்கும் செல்வ பெருந்தொகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. செல்வ பெருந்தொகை கூறியிருக்கிற தவறான மற்றும் தவறாக வழிநடத்தக்கூடிய தகவல்கள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக தவறான தகவல்களை பரப்பியது மற்றும் அரசு துறை மீது அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியது ஆகியவற்றுக்காக சம்பந்தப்பட்ட நபர் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல்துறை கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு தான் அதில் கூறியிருக்கு.